உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் ஃப்ரெண்டோட சாயம் வெளுக்காம இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஆனா ஆதி உன்னையும் உங்க அப்பனே நல்லாதான் புரிஞ்சு வச்சிருக்கான். சரியா? அவன் சொல்ற மாதிரி தானே ரெண்டு பேரும் இருக்கீங்க. என்ன சொன்ன அவன்? உன்னை பத்தி இல்லடே, உங்களை பத்தி. ஒரு இது முரட்டுத்தனமான முட்டாளும் முட்டாள்தனமான முரடு ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நீங்க ரெண்டு பேரும். சத்தியமா உன்னையெல்லாம் தீர்த்தணும்னு எனக்கே தோணல. சரியா? நீ எல்லாம் உங்க அப்பன் கூட சேர்ந்தே நாசமா போ. நாசம். ஆனா வயிற்றுல இருக்கிறது நம்ம குழந்தையா இருக்காடி, அதனாலதான் பல்ல கழிச்சு அமைதியா உட்காந்து இருக்கிறேன் நானு. ஆனா ஒன்னு சொல்றேன்டே, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, உங்க அப்பா என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த பழிய தூக்கி ஏன் மேல போடுவான், ஆதி மேல போடுவான், பாரதி மேல போடுவான், இருக்கிற எல்லாத்து மேலேயும் போடுவான். அந்த கர்மத்தை நீ உட்காந்து நம்பிட்டே இரு. கடனாக மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நனிவாடுதே. தீராத காதல் சாகாதடா, உயிர் போகாதல் சாகாதடா. உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே. பாரதி, நில்லுமா. இனிமே உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நடக்க கூடாதது எல்லாம் நடந்து போச்சு. எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்காக வாழுங்க. ஏய் பாரதி, வா ஆண்டாள. ஏய் பைத்தியமாடி நீ? எதுக்குடி நீ இப்படி பண்ண? சாரி ஆண்டாள். ஏய், அன்னைக்கு பெரிய இவ மாதிரி எல்லாரையும் விட்டு போகணும் தானே மாத்திரையை முழுங்குன. இப்ப மட்டும் என்ன சாரி ஆண்டாள்? ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்த்துட்டு நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா?
அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டியா நீ? என்ன மன்னிச்சிருடி. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிதான் பாரு. அவளை நானே உன்னை கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடு. பவித்ராவும் மாப்பிளையும் மறுவீடு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். நான் தான் பவி கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டேன்லம்மா. நீ என்ன வேணும்னா பண்ண விடு பாரதி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் தமிழ், வா நம்ம போலாம். ஏய், ஏதாவது ஒரு மாதிரி இருந்தா என்ன கூப்பிடு சரியா? என்னடி ஒரு மாதிரியா இருந்தா? புரியல. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கும். ஆனா உனக்கு புரியும் போது புரியும்டி. என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. இங்க தப்பு பண்றவங்க எல்லாம் வேணும்னு பண்றது இல்ல. அந்தந்த நேரத்துல அவங்க சூழ்நிலை அப்படி. ஏய், எதுக்கடி இப்ப தேவையில்லாம நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு. அதெல்லாம் இல்லடி. அன்னைக்கு நீ செஞ்சது தப்புனா இப்போ மத்தவங்க செஞ்சுட்டு இருக்கிறதும் தப்பு தானே? ஒரு உயிர் போனதுனால பதிலுக்கு இன்னொரு உயிர் போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சொல்லு? அப்படி உன் உயிர் போனா அது ஒரு உயிர் இல்ல, உள்ள இருக்கிறதோட சேர்த்தா 2 உயிர். ஏய், அதான் எனக்கு சரியாயிடுச்சுல, விடுடி. நீ போய் பவித்ராவை முதல்ல பாரு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ போ. சாரி ஆதி. அவ பேசுறது எதுவும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அவ என்ன அர்த்தத்துல இப்படிலாம் பேசுறான்னு எனக்கு தெரியும். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டா. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஒரு ஃப்ரெண்டா ஆண்டாளோட கோவம் நியாயம் தானே. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ உடனே வந்து பார்க்கலன்னு இவ்வளோ கோவம் இவங்களுக்கு. நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு, ஃப்ரெண்டுக்கே எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவ்வளோ கோவம் வருது. அப்ப அம்மாவுக்கு அடுத்த தடவை ஆண்டாளை பார்க்கும்போது நீங்க எப்படியோ பொழைச்சு வந்துட்டீங்க, ஆனா எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.